செவ்வந்தி நாட்டிலிருந்து தப்புவதை தடுக்க முயற்சி, பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் தினக்குரல் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பது காணலாம். கொழும்பு நீதவான் நீதிமன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் தொடர்பிலான விசாரணையில் அவரது தாயார் சில தகவல்களை குறிப்பிட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இஷாரா செவ்வந்தியின் தாயார் கடைசியாக தனது மகளை புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் சிசிடிவி காட்சிகளில் ஒரு வழக்கறிஞராக மாறுவிடமிட்டு பார்த்ததாக போலீசாரிடம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்பதை நாங்கள் காணலாம். இந்நிலையில் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சம்பவத்தில் முக்கிய சந்தேக நபரான பெண் தொடர்பில் பல முக்கிய தகவல்கள் போலீசாரினால் தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சட்டத்தரணி போல் மாறுவிடமிட்டு துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்குரிய துப்பாக்கியை கொடுத்ததாக சந்தேகிக்கப்படும் இஷாரா தொடர்பிலேயே இந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மினுவாங்குடை கட்டுவெல்லேகம பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய இஷாரா செவ்வந்தி வீரசிங்க என்ற குறித்த பெண்ணை கைது செய்ய பொதுமக்கள் உதவியை கோரி அவரின் புகைப்படத்தை போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டிருக்கின்றது. அவர் பாதாள போதைப்பொருள் கடத்தல் ஈடுபட்டுள்ள ஒரு முக்கிய நபர் என்பது காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. அவரது குடும்ப பின்னணியை முழுமையாக விசாரித்ததில் அவரது கணவர் தற்போது சிறையில் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. கடந்த ஆண்டு துப்பாக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் இஷாரா செவ்வந்தியின் கணவர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அவரது சகோதரர்களில் ஒருவர் கடந்த ஆண்டு கட்டான போலீஸ் நிலைய தலைமை அதிகாரி வசந்த சுதசிங்க தலைமையிலான குழுவினரால் ஹெரோயின் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. விசாரணைகளில் மேலும் தெரிய வந்ததாவது அந்த பெண் ஜனவரி 24, 2024 அன்று வெளிநாடு செல்வதாக கூறி வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். தனக்கு நெருக்கமான ஒருவருடன் அவர் வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் அதன் பிறகு இருவரும் வீடு திரும்பவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இஷாராவின் தாயார் கடைசியாக தனது மகளை புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் சிசிடிவி காட்சிகளில் ஒரு வழக்கறிஞராக மாறுவிடமிட்டு பார்த்ததாக போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் போலீஸ் வட்டார தகவலின்படி இந்த பெண் தற்போது துபாயில் தலைமறைவாக உள்ள கெஹல்பத்தர் பட்டமே என்ற பாதாள உலகு கம்பல் தலைவர்களுடைய அமைப்பின் நெருங்கிய உறுப்பினராக இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த கும்பலின் போதைப் பொருள் கடத்தலோடு துப்பாக்கி கடத்தலிலும் அவர் ஈடுபட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. நிலையில் கடல் வழியாக நாட்டை விட்டு இஷாரா வெளியேறுவார் என்ற சந்தேகத்தின் பேரில் அதனை தடுக்க போலீசார் ஏற்கனவே தேவையான நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த திட்டமிட்ட கொலையின் அனைத்து விவரங்களும் விரைவில் வெளியாகும் என்று போலீஸ் தரப்பு நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறது என்பதும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்.